லட்சுமி அக்கா, குளிர் ஓவரா இருக்குல்ல? ஆமாடி, இந்த குள்ளா போட்டும் குளிரத்தான் செய்யுது. இந்த குள்ளாலாம் தாங்காதுக்கா. உடம்பு பூரா சொட்டர் போட்டு மறைச்சாதான் சரியா வரும். வா வா வா, சூப்பரா இருக்கு கண்ணா. நல்லா இருக்கு அக்கா. ஆமா கண்ணா, ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகா போட்டிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நான் சும்மா பூ மட்டும் தான்க்கா வைக்க, மாலை தான் போட்டா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கே. ஏக்கா, உங்க மனசு யாருக்கு வரும்? என்ன கண்ணா சொல்லுதே? ஏக்கா, நான் சொல்லுதேங்க்கா, இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்லக்கா. ஒரு ஃபங்க்ஷனுன்னு வீட்டுக்கு ஆளை கூப்பிடுதாங்க. அவங்க வீட்டில் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நம்மளும் செஞ்சுட்டு வரணும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேங்க்கா. ஆனால் எங்களை எல்லாரும் நீங்கள் ஊருக்கு கூப்பிட்டுட்டு இங்கே வந்த பிறகு கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் மகாலட்சுமி சிலையை கொடுத்தீங்க. அதுக்கடுத்து இப்போ பாருங்க, நியூ இயருக்கு எங்கள் சாமி சிலையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. யாராவது இப்படி செய்வாங்களாக்கா? சாமி கும்பிடணும்னு வீட்டுக்குள்ளே வச்சு கோலம்லாம் போடுறீங்க. யாருமே இப்படி செஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லைக்கா. என்ன கண்ணா இது? உன் சாமி என் சாமின்னு பிரித்து பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் நம்ம சாமி தானே. உங்கள் நல்ல மனசு யாருக்கு வரும்? நல்ல மனசு கிடக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சூப்பர்வைசரா? என்ன சூப்பர்வைசருக்கா? லட்சுமி கண்ணா, சர்ப்ரைஸு. அதைத்தாங்க்கா நானும் சொல்லுதேன். என்ன சூப்பர்வைஸு? போகண்ணா, உன் வாயில் வசம் வச்சு தேக்க. சூப்பர்வைஸ் கிடையாது, சர்ப்ரைஸு. சரி, ஏதாவது இருந்துட்டு போட்டுமே. என்னதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் பிறகு சொல்லுதேன் கண்ணா. என்னக்கா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஆசை காட்டி விட்டுட்டு என்னதுன்னு சொல்ல மாட்டேங்கிங்க? லூசு கண்ணா, சொல்லிட்டு அது எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும்? அதுவும் கரெக்டு தான்க்கா. நாங்கள் பிறவே தெரிஞ்சுக்கிடுதோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கோலம் போட்டு முடிச்சிட்டிங்கல்ல, போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாங்க. சர்ப்ரைஸும் தெரியும். எனக்கெல்லாம் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. இவங்க வேற சொல்லிட்டு விட்டுட்டாங்க. சரி, நான் உடனே போய் குளிச்சுட்டு வரேன். அப்போ தான் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியும். 2026 பிறந்துட்டு தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா சீரும் சிறப்புமா வாழ்க்கையில எப்பவும் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியோட சந்தோஷமா கொண்டாடுங்க. நல்லா இருங்க. ஆமா செல்லங்களா, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சு இருக்கட்டும். எல்லாரும் எப்பவும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் பேரு தான் ராதா. என்னைய உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. உங்க யாருக்குமே என்னைய பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாறதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியாட்டும் மாறிடுவேன், சரியா? இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்லதான் வந்திருக்கேன். இவர் தான் எங்க வீட்டுக்காரு. இவர் பேரு காட்டுப்பூச்சி. இவர் சார்பாவும் எங்க குடும்பத்து சார்பாவும் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் பேரு பாத்திமா. எங்க வீட்டுக்கார் பேரு துபாய்க்காரர். அவர் பேரே அதாங்க. அவர் துபாயில இருந்துலாம் வரல. அவர் பேரே துபாய்க்காரர் தான். அதுக்கு பிறகு என் மகா பேரு பானு, என் மகன் பேரு சோனு. எங்க 4 பேரு சார்பா உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்க வீட்டுக்காரு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலையில பார்த்தா திடீர்னு வந்து நிக்காரு. இதெல்லாம் சாணி அக்கா எங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்டிகையை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நீங்களும் உங்க குடும்பத்தோட சேர்ந்து நல்லபடியா பண்டிகையை கொண்டாடுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். செல்வி, பேரெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம பேரு தான் எல்லாருக்கும் தெரியும்ல. சரி, இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுதே. என் பேரு செல்வி. எங்க வீட்டுக்கார பேரு பாபு. என் மகன் பேரு மணி. எங்க 3 பேரு சார்பாவும் உங்களுக்கெல்லாம் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ரன் கண்ணா, சேலை வாங்கி கொடுத்தனே, அதை கட்டாம எதுக்கு இதை போட்டு வந்திருக்கேன்? மம்மி, சேலையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் இதையே போட்டுக்கிடுதேன். எல்லா கண்ணாவும் எவ்வளோ அழகா சேலை கட்டியிருக்காங்க. நீ மட்டும் இதை போட்டு வந்திருக்க. பரவாயில்ல, விடுங்க சம்மந்தி. என் மருமவளுக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும். மம்மி, பவு பவு. நல்ல ஆண்டி கிடைச்சாங்க உனக்கு. சரி, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமா ஆமா, பிறகு எல்லாரும் வேலையை பார்க்கணும்ல. நம்ம வாழ்த்து சொல்லி முடிச்சிருவோம். நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் சானியா சார்பாவும் குங்ஃபு பாண்டா சார்பாவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் என்னைய ஆரஞ்சு மண்டையன்னு சொன்னதான் தெரியும். ஒரு சிலருக்கு தான் சூர்யான்னு சொன்னா தெரியும். என் பேரு சூர்யா தான். அதனால நான் சூர்யானே சொல்லிக்கிடுதேனே. சூர்யா சார்பாவும் சிம்ரன் சார்பாவும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. மக்களே, இந்த சைக்கோ செல்லத்தாயி சார்பா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எவனாவது உங்ககிட்ட வம்பு இழுத்தா சொல்லுங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருதேன். மக்களே, எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புதேன். நம்ம ஊர் ஆட்கள்லாம் மும்பைக்கு போயிட்டாங்க. அதனால நம்ம ஊர் எபிசோடே போட முடியல. எல்லாம் மும்பையில இருந்து தான் போட்டுக்கிட்டு கிடக்காங்க.
அதனால எங்களெல்லாம் ரொம்ப நாளாக காட்டவே இல்லை. நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புதேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லத்தான் வந்திருக்கோம். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராமல் கடவுள் பார்த்துக்கிடுவாரு. 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஜய் சார்பாவும் நந்தினி சார்பாவும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்படியே பிரியா சார்பாவும் கார்த்தி சார்பாவும் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே. எங்கள் வீட்டில் இன்னைக்கு பாவக்காய் பாயாசமும் வேப்பங்கொட்டை புளிக்குழம்பும் வைக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா எங்கள் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. பிள்ளைகள்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி அதெல்லாம் வச்சு கொடுக்க முடியும்? எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் இருந்தால் தான் அதெல்லாம் செய்வேன். பிள்ளைகள் இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நல்லா கறி மீனுன்னு வச்சு கொடுப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சைவம் தான் செய்ய போகிறோம். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், வடை, பாயாசம் அது இதுன்னு செய்ய போகிறோம். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. முத்துப்பாண்டி குடும்பம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பார்த்தீங்களா மக்களே, பிள்ளைகள தான் வந்து இன்னைக்கு என்னைய காப்பாற்றியிருக்காங்க. நன்றி பிள்ளைங்களா. எப்படி சொல்லன்னு தெரியல. உண்மையாவே வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தாங்க முடியல. சாணி அக்கா சொன்னாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு. அது என்னதுன்னு இப்போ தான் தெரியுது. எங்கள் வீட்டுக்கார கூட்டு வந்திருக்காங்க. வருஷ பிறப்பு அதுவுமே எங்கள் வீட்டுக்காரர் இங்கே இல்லையேன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். அவங்க எப்படித்தான் கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஏரோப்ளேனை பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. கடவுளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருஷ பிறப்பில் எங்கள் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வீட்டுக்காரர் பாவம் அங்கே என் மாவா சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு கிடந்தாரு. எப்படியோ சாணியாக்கா மீட் எடுத்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. சரி, வாழ்த்து சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் நிறைய வேலை கிடக்கும்ல. ஆமாம் ஆமாம், நான் பாட்டுக்கு பேசணுன்னு இன்னைக்கு பூரம் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை பாருங்கள் மக்களே. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருங்க. எல்லா வளமும் கிடைச்சி கடவுள் அருள் கிடைச்சி எல்லாம் நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ இந்த லட்சுமி குடும்பத்தாரின் வாழ்த்துக்கள். எல்லா செல்லக்குட்டிகளுக்கும் இந்த இளிச்சக்கா குடும்பத்தின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 2026 உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக அமையட்டும். யோ பொக்கவாயி, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? சாணியக்கா அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டாங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நாங்கள் சொல்லாம கொள்ளாம வந்தோம். எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லை. நீங்களாம் வந்த பிறகு நாங்களே பார்க்கோம். எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒரு பண்டிகையை கொண்டாடும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமாம் மக்களே, இன்னைக்கு எல்லாரும் நல்லா சந்தோஷமாக வீட்டில் ஒன்றா உட்காந்து சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு வச்சு இருங்க. வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? சாப்பிடத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா சாப்பிடுங்க. நல்ல சீரும் சிறப்புமாக வாழுங்க. உங்கள் எல்லாருக்கும் நெடுவாளி சார்பாகவும் ராமகிருஷ்ணன் சார்பாகவும் ஜியா குட்டி சார்பாகவும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடுங்க. நம்ம வீடியோவை பொறுமையாக பார்க்குற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவில் நிறைய குறை எது இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, சரியா? எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கடவுள் அருள் எல்லாருக்கிட்டையும் இருக்கட்டும். உலக மக்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் என்னத்தை சொல்லன்னு தெரியல. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க மக்களே.